இன்றைய பதிவில் தன ஆகர்ஷண சங்கற்பம் எப்படி சொல்லப்பட வேண்டும்? அதில் உள்ள வார்த்தைகள் என்ன? அந்த வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கப்பட வேண்டும்? அந்த வார்த்தைகளையும், உச்சரிப்புகளையும், ஒலி குறிப்புகளையும் உள்வாங்கிக் கொண்டு, அதை எப்படி இணைத்துச் சொல்ல வேண்டும்? அல்லது பிரித்துச் சொல்ல வேண்டும்? இடையில் நிறுத்தி எப்படி சொல்ல வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு சங்கல்பமாக, மந்திரமாக, உச்சரணமாக பூஜையில் எப்படி சொல்லப்பட வேண்டும் என்பதை இந்த பதிவில் நாம் தெளிவாக காணப்போகிறோம். இந்த தொடர்ச்சியில் இது இறுதிப் பதிவாகும். அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே. வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று தன ஆகர்ஷண சங்கற்பத்தை எப்படி உச்சாரணம் செய்வது என்பது குறித்த பதிவில் 3வது பகுதியாக பார்க்கிறோம். இது இந்த வரிசையில் இறுதிப் பதிவாகும். ஒரு மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம். ஏனென்றால் நாம் நம்முடைய குரல் வழியாக ஒரு வேண்டுதலை இந்த இயற்கையிடம் வைக்கிறோம். அதற்கு இந்த இயற்கை மறுமொழி தர வேண்டும் அல்லவா? அதற்காக அதற்கென்று இருக்கக்கூடிய ஒழுங்கில் இந்த ஒளியை சொல்லி அதிர்வுகளை ஏற்படுத்தி அதற்கான தேவதைகளை அங்கே உருவமாக உருவாக்கி கொண்டு அந்த தேவைகளை அங்கே முறையிட்டு அதற்கான வாய்ப்பை நாம் பெறுகிறோம். அந்த நன்மையையும் நாம் பெறுகிறோம். இதுதான் இந்த சங்கற்பத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த சங்கற்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை விஷயத்தை மட்டும் இந்த பதிவில் பார்த்துவிட்டு நேரடியாக மந்திரத்தை எப்படி சொல்வது என்று நாம் பார்க்கலாம். இந்த சங்கல்பத்தில் பொதுவாக வார்த்தைகள் அல்லது ஒலிகள் தடையற்று இருக்க வேண்டும். ஒரு ஒலியை உருவாக்கும் பொழுது நம்முடைய நாவை வளைத்து நெளித்து மேல் நோக்கி கீழ் நோக்கி மடக்கி அந்த ஒலியை உருவாக்குகிறோம். அதுபோக நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த காற்றை தடையற்று மேல் நோக்கி கொண்டு வந்து அதை குரலாக மாற்றியும் சொல்லுகிறோம். இதில் அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு தெளிவாக இருக்க வேண்டும். சரியான அளவாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலும் இருக்க வேண்டும். பொதுவாகவே மந்திரத்தில் ஒலிக்குறிப்பு கொண்ட வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்காது. ஏனென்றால் இங்கே சொல்லப்படுவது ஒலியும் அதன் அதிர்வும் தான், அர்த்தம் கிடையாது. அர்த்தம் எங்கே வருகிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல் வரும்பொழுதுதான் அர்த்தம் வரும். நாம் என்ன கேட்கிறோம் என்று வரும்பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வருகிறது. மற்றபடி ஒரு தேவதையை நினைக்கும் பொழுதும் அந்த தேவதையின் சக்தியை புரிந்து கொள்ளும் பொழுதும் அங்கே வார்த்தை மட்டும்தான் இருக்குமே தவிர அர்த்தம் இருக்காது. எனவே இந்த சங்கற்பத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு அர்த்தம் தேடுவது என்பது நமக்கு அவசியமில்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை அந்த ஒளியை புரிந்து கொண்டு தெளிவாக சொல்ல வேண்டியது மிக முக்கியமானது. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இது ஏன் என்ற கேள்வி எழுவதுண்டு. நீங்கள் பார்த்திருக்கலாம். உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த குழந்தைக்கு 1 வயது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த குழந்தை உங்களை கவனிக்கிறது, பார்க்கிறது. அதை நீங்கள் புரிந்தும் கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த குழந்தையை உடனே தூக்கிக் கொள்ள முடியுமா? அந்த குழந்தையோடு கொஞ்ச முடியுமா? விளையாட முடியுமா? அந்த குழந்தைக்கு உங்களை புரிய வைக்க முடியுமா? முடியாது. அதற்கென்று ஒரு பக்குவத்தை நாம் கொண்டு வர வேண்டும்.
அந்த குழந்தையை பார்த்தவுடனே ஒரு புன்னகையை நாம் செலுத்த வேண்டும். நான் உனக்கு நம்பிக்கையானவன், ஆறுதலை தருவேன், உன்னை பயமுறுத்த மாட்டேன், உனக்கு கெடுதல் செய்ய மாட்டேன், நான் அன்பானவன், கருணையானவன் என்று நாம் அந்த குழந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டும். மேலும் பாதுகாப்பானவன் என்றும் தெரியப்படுத்த வேண்டும். அது இல்லாமல் இங்கே வாடா என்று அந்த குழந்தையை தூக்க முடியாது, கொஞ்ச முடியாது. ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அந்த குழந்தை மிக எளிதாக புரிந்து கொள்ளும். அந்த குழந்தைக்கு நீங்கள் பேசுவது தமிழா, ஆங்கிலமா, மலையாளமா, தெலுங்கா என்று தெரியாது. ஆனால் அந்த ஒலி தருகின்ற அதிர்வை அது புரிந்து கொள்ளும். இந்த ஒலி நமக்கு நன்மை செய்கிறது அல்லது கெடுதல் செய்கிறது என்று அது புரிந்து கொண்டு உடனே அழுகும். இந்த மாதிரியான நிலைமையை நாம் நம்முடைய இந்த சங்கற்பத்தில் செய்துவிடக்கூடாது. அந்த வேண்டுதல், குரல் ஒலி, அழைப்பு, குரலின் தொனி, வித்தியாசம், உணர்வு வெளிப்பாடு எல்லாமே மிகச்சரியாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு எப்படி உங்கள் வார்த்தை நம்பிக்கையை, ஆறுதலை, வேண்டுதலை தருகிறதோ, அதுபோல நீங்கள் இந்த மந்திரத்திலும் உங்களுடைய வார்த்தைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மந்திரத்தில் எதிர்பார்ப்பு நமக்கு தேவையில்லை. ஒரு விருப்பத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது உறுதியாக இருக்க வேண்டும். எனக்கு கிடைக்கும் என்ற ஒரு உறுதி அங்கே இருக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாக இதைச் சொன்னால் நமக்கு கிடைக்குமா? என்ன கிடைத்துவிடப் போகிறது? என்ற ஒரு அவநம்பிக்கை, சந்தேகம், தடுமாற்றம், கவனமின்மை என்பதெல்லாம் இருக்கக்கூடாது. முழுமையாக நீங்கள் அதில் இறங்கி செய்ய வேண்டும். ஏற்கனவே சொன்னது போல உங்கள் மனம், உடல், உடல் செல்கள் எல்லாமே இந்த ஒருங்கிணைப்பில் அமைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யும். முக்கியமாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் ஒளி மூலமாக, அதிர்வு மூலமாக தேவதைகளை உருவாக்கி அவர்களோடு தொடர்பு கொள்கிறீர்கள். உங்களுடைய தேவையை அங்கே முறையிட்டுச் சொல்கிறீர்கள். அந்த தேவதைகள் உங்களுக்காக இந்த இயற்கையை ஒழுங்குபடுத்தி, முறைப்படுத்தி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தருவதற்கு வழிவகை செய்கின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளி, அதன் அதிர்வு என்பதற்கு ஒரு உருவம் இல்லை என்றாலும், உங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த விருப்பமும் ஒரு உருவத்தை உருவாக்கி அங்கே வேலை செய்கிறது. இந்த மந்திரம் சொல்லும் பொழுதெல்லாம் அது வேலை செய்கிறது. நீங்கள் மந்திரத்தை சொல்லி முடித்த பின்பும் அங்கே வேலை செய்கிறது. உங்களுக்கு உங்கள் தேவை நிறைவேற்றப்படும் வரை இந்த மந்திரம் வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஏன் சந்தேகம் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு குழப்பம் எப்பொழுதுமே நமக்கு இருப்பதுண்டு. ஏனென்றால் ஒரு பொருள் கேட்டால்தான் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த பொருள் யார் தருவார் என்ற நிலையும் அங்கே தேவைப்படுகிறது. ஒன்றுமே இல்லாத இந்த பிரபஞ்சத்தில் கேட்டால் எப்படி கிடைக்கும் என்றுதான் நமக்கு தோன்றும். ஆனால் அந்த ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்துதான் நாமும் வந்திருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த சங்கற்பத்தில் மந்திரம், எந்திரம், தந்திரம் இந்த மூன்றும் அடங்கியுள்ளது. இந்த மந்திரம் என்பது வார்த்தைகளை கொண்டு ஒளி மற்றும் அதிர்வுகளை கொண்டிருக்கிறது. எந்திரம் என்பது இந்த தேவைக்கு, விருப்பத்திற்கு, கேட்டலுக்கு, எதிர்பார்ப்புக்கு, விருப்பத்திற்கு தேவதைகளை உருவாக்குகிறோம் அல்லவா? அதுதான் எந்திரம். தந்திரம் என்பது இந்த மந்திரம் சொல்லும் பொழுது மனமும், உடலும், உடல் செயல்களும் ஒருங்கிணைத்து அங்கே செயல்படுகிறது அல்லவா? அதுதான் தந்திரம். இந்த தந்திரம் ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஒரு மன உறுதியை, மன வளத்தை தருகிறது. இதுதான் இந்த தந்திரமாகும். இப்பொழுது இந்த தன ஆகஸ்ட சங்கற்பத்தை முழுமையாக வாசித்து தெரிந்து கொள்வோம். அந்த வார்த்தைகளையும் உச்சரிப்புகளையும் புரிந்து கொள்வோம். பிறகு அதை சங்கற்பமாக உச்சாரணம் செய்வோம். தன ஆகசன சங்கற்பம். ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும்
சந்திரலட்சுமியே நமக. க்ரம் க்ரீம் சொர்ணலட்சுமியே நமக. வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக. ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக. நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலட்சுமியே நமக. தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்து வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வ ஜீவ பிராணிகளும் உன் வசமானாற்போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாக. இதுதான் இந்த சங்கல்பத்தில் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை இப்போது சொன்னபடி தெளிவாக புரிந்து படித்து உச்சரிக்க பழக வேண்டும். இதை நீங்கள் பூஜையாக சொல்வதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை வாசித்து வாசித்து பழகிக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த ஒலிக்குறிப்பையும் பழகிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த சங்கல்பத்தை எப்படி மந்திரமாக உச்சாரணமாக செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதாவது 9 முறையோ 108 முறையோ பூஜையாக செய்யும் பொழுது எப்படி இதை சொல்ல வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்வோம். தன ஆகசன சங்கல்பம். ஹரி ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் செவ்வும் சந்திரலட்சுமியே நமக. க்ரம் க்ரீம் சனலட்சுமியே நமக. வங் சங் டங் ரிங் வீரலட்சுமியே நமக. ஓம் ஹம் சர்வ பாக்கியலட்சுமியே நமக. நவ்வும் மவ்வும் நடுவெழுத்தாகிய சூரியலட்சுமியே நமக. தெய்வவசிய பூதவசிய லோகவசிய ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்திரீவசிய புத்திர சம்பத்வசிய நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன் வசமானாற்போல் என் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாக. அன்பர்களே, இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த தன ஆகாசன சங்கல்பத்தை நீங்கள் மறுபடி சொல்லி பார்த்துவிட்டு பிறகு பூஜையாக இதை செய்து பழகுங்கள். 9 முறை சொல்லும் பொழுது பூஜை தேவையில்லை. ஆனால் மனம் ஒருங்கிணைத்து இந்த மந்திரத்தை சங்கல்பத்தை 9 முறை சொல்ல வேண்டும். பூஜையாக செய்வதென்றால் 108 முறை சொல்ல வேண்டும். அதில் நீங்கள் ஒருவரை சொல்லலாம் அல்லது எல்லோரும் கலந்தும் கூட சொல்லலாம். இந்த பூஜை செய்யும் பொழுது அதற்கான விதிமுறைகள் வழிமுறைகளை நீங்கள் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இது குறித்து மிக தெளிவான பதிவு நாம் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம். அந்த பதிவுகளை நீங்கள் கவனமாக பார்த்து குறிப்பெடுத்துக் கொண்டு விளக்கத்தை பெற்றுக்கொண்டு பிறகு நடைமுறைப்படுத்துங்கள். இந்த சங்கல்பத்தில் ஒரு திருத்தமாக உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் ஏதேனும் தேவை அல்லது யாருக்காவது தேவை என்றால் ஒரு இடத்தில் நீங்கள் மாற்றத்தை செய்து கொள்ளலாம். அது எந்த இடம் என்றால் என் வசமாக என்று சொல்லும் பொழுது இது மொத்தமாகவே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உங்கள் விருப்பத்திற்கு இந்த தன ஆகசன சங்கல்பம் வேலை செய்யும். இந்த என் வசமாக என்ற இடத்தில் எங்கள் குடும்பம் வசமாக என்று சொல்லலாம். எங்கள் வம்சம் வசமாக, எங்கள் பரம்பரை வசமாக, எங்கள் இல்லம் வசமாக, என்னுடைய தொழில் வசமாக, என் வாழ்க்கை துணை வசமாக, என் பெற்றோர் வசமாக, என் குழந்தை வசமாக, எங்களின் நிறுவனம் வசமாக, எங்களின் வியாபாரம் வசமாக என்று சொல்லிக்கொள்ளலாம். இதுபோக யாருக்காவது உடல் தேவை, மனத்தேவை, மருத்துவ தேவை என்றால் கூட அந்த இடத்தில் அவருடைய பெயரை சொல்லி கூட நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இதில் பணத்தை தனியாக கேட்டு வாங்கலாமா என்ற ஒரு கேள்வி எழுவதுண்டு. அப்படி கேட்க வேண்டிய தேவை இல்லை. நீங்கள் கேட்கும் பொழுதே அதற்கான நோக்கம் அங்கே இருக்கிறது. செல்வம் மற்றும் பொருள் தேவை என்ற ஒரு உள்ளீடு இந்த மந்திரத்தில் அமைந்திருக்கிறது. எனவே அதை நீங்கள் தனியாக சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இங்கே தேவையில்லை. எனவே பணம் கேட்க வேண்டாம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே உங்கள் தேவை நிறைவேற்றப்படும். இதனோடு கூடுதலாக மனவளக்கலை அன்பர்கள் தவமையம் வசமாக, அறக்கட்டளை வசமாக, அறிவித்திருக்கோயில் வசமாக என்றும் சொல்லிக்கொள்ளலாம். இது பொது நலன் கருதி சொல்லக்கூடிய வகையிலே அமைந்துவிடும்.
நல்ல நண்பர்களே, எனக்கு கிடைத்த விவரங்கள் படி, உண்மைகள் படி மிக தெளிவாக இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்கள் இந்த தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரத்தை சொல்லி, சங்கல்பத்தை சொல்லி வளமடைய, நலமடைய உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.